தட்டி கத்துனாவது மயப்படுத்தி நம்ம எல்லாரும் அமர்வோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம அமர்வோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அந்த காலை நேரத்தில் வந்தவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காலையில் அவர் சமூகத்தை நாடி வருவது பெரிய ஒரு பாக்கியம். ஏசப்பா வாழ்ந்த நாட்களிலும் அவர் மாலை பொழுதுகளே மலையோ வனாந்தரமோ கடற்கரையிலோ போன்ற இடங்களில் ஆண்டவர் பிரசங்கித்தாலும் காலையில் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு வந்தார். சனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவாலயத்துக்கு வந்தார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா, புதியதாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 6வது மாதத்தின் இந்த முதல் நாளுக்குரிய கிருபை நம்மை தாங்கி செல்வதாக, இந்த நாட்களில் அந்த கிருபை நம்ம நடத்துவதாக, நம்மைக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒன்றில் ஆசீர்வாதம், ஒன்றில் சாபம் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த நாளுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 to 4 வரை வாசிங்க. நம்ம அது பிறகு நம்ம 4வது வசனத்தை நம்ம தியானிப்போம். வாசி. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற. வசனம் 4 முக்கியமாக வாசிப்போம். இங்கே சொல்லுகிறார், கர்த்தரையே என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தரையே என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு மட்டும் சொல்லலை, முதல் மனிதனை படைச்ச காலத்திலேயே அவர் சொன்னார், எப்பா என்னை சார்ந்துக்க, என்னை நம்புக, என் வார்த்தையை கீழ்ப்படி. இப்படித்தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருந்தார், சொல்லியிருந்தார். அதே போல அப்படியே அவர்கள் வழிநடத்தி வரும்பொழுதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் அவரை நாடி தேடி வருகிற எல்லாரையும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் ஆதாம் தொடங்கி அவர் வருகை வரும்பொழுது பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் அதுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தரையே நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் நம்ப சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். இந்த யெகோவா யார் என்கிற மேன்மையை நம்ம தியானிக்க போறோம். யெகோவா என்கிற இதுக்கு ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. சொல்லுங்க, யெகோவா என்கிற வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. யெகோவா என்றால் நித்திய ஜீவனை அருள்கிறவர் என்று அர்த்தம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, யெகோவா என்றால் நித்திய ஜீவனை அருள்கிறவர் என்கிற முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தத்தை நீங்க பார்ப்பீர்களானா, யெகோவா என்றால் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்கிறவர் என்று அர்த்தம். மூன்றாவது நீங்க பார்ப்பீர்களானா, மனிதர்களோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போதும், இந்த 3 அர்த்தம் இன்றைக்கு நமக்கு போதுமானது. எல்லா அர்த்தத்தையும் நம்ம தியானிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் யெகோவா என்கிற வார்த்தையை தனித்து அவர் அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னா, ஸோ அந்த நாட்களில் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எபிரேயர்கள் பயப்படுவார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் தங்கள் வாய்களை துடைத்து கொண்டு, வாய்களை கொப்பளித்து கொண்டு, முகத்தை கழுவி கொண்டு, தங்கள் சரீரத்தை சுத்திகரித்து கொண்டு, அதுக்கு பிறகுதான் போய் தேவாலயத்திலேயோ எங்கேயும் போய் யெகோவா எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கனத்துக்கும் மதிப்புக்கும் உரியதாக காணப்படுது. நம்முடைய ஆண்டவர் கூட இந்த வசனம் இருக்கு. நம்ம வசனத்தை 2வது நம்ம கடந்து வருவோம். ஒரு வசனத்தை உதாரணமா எடுத்துக்கொள்வோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கைகளை கண்டு அவர்களை அவனை போக விடுவான். பலத்த கையை கண்டு அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். என்னுடைய பலத்த கையை கண்டு அவன் உங்களை தேசத்திலிருந்து என்ன செய்வான், துரத்தி விடுவான். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யார் என்று சொல்லுகிறார்,
நான் யெகோவா என்கிற வார்த்தை அவர் அங்க சொல்லுகிறார். ஆதிகாமத்தில் அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. நம்ம யாத்திராமத்திலையும் இந்த வசனத்திலலாம் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசியாக தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். அதனால நான் சொன்னேன், இரண்டாவதாக அந்த பதத்தை சொல்லும் பொழுது அவர் மனிதரோடு உடன்படிக்கை செய்கிற தேவன் என்று சொல்லி பிரேசலா. ஏன் தேவன் இந்த இடத்துல அந்த வார்த்தை அவர் அங்க சொன்னார் என்று சொன்னால், அவர் நம்முடைய பிதாக்கள் ஒருவரான ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். நான் உங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துல, குறிப்பாக எசேக்கியேல வாசிக்கும் போது, மகா விசாலமும் செல்மியமான தேசத்துல நான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ்லா. ஆகவே தேசங்களை அவர் சுற்றி பார்த்து, அவர் படைத்த தேசத்தையே எங்கும் பார்த்து, தம்மை நேசிக்கிறவன் வாழக்கூடிய இடத்தை தேவன் தேர்ந்தெடுத்து, அதனாலதான் ஆண்டவர் கானான் தேசத்தை தேர்ந்தெடுத்தார். அதனாலதான் அங்க இருந்தவர்களை துரத்தி விட்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அந்த தேசத்தில் நிலை நிறுத்தினார். ஆகவே அவரோட நம்ம பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து பக்தனாய மோசையை அழைக்கிறார். மோசே பார்வோனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவன் இருதயம் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. 5ஆம் அதிகாரத்தில் அவர் அங்கே சோர்ந்து போகிறார். சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ தளர்ந்து போக வேண்டாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், குறிப்பாக நான் யெகோவா என்கிற வார்த்தையை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் தன்னுடைய வார்த்தையில கண்கர்த்தமா இருந்தபடினாலே அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற பேர்ல தான் சொல்லுங்க நான் வெளிப்பட்டேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் வெளிப்படும் பொழுதெல்லாம், நான் நேற்று தினத்தில் நாங்கள் சொன்னது போல அவர் பேர் சொல்லவே இல்லை. அவன் ஆபிரகாம் என் தேவன் சொன்னா, ஈசாக்கு எங்க அப்பா தேவன் என்று சொன்னா, யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கு தேவன் என்று சொன்னான். இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற தேவன் என்று சொன்னார்கள். ஆகவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தேவன் தான் நீங்க சொல்லுகிறார், நான் யெகோவா என்று சொல்லுகிறார். அவர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். நினைவு கூறுவது சகசம் தானே. நம்ம எதையாவது நினைச்சு புலமே நம்ம அழுகிறது இல்லையா? புள்ள பேசினாலும் அழுகிறோம், புருஷன் பேசினாலும் அழுகிறோம், அக்கம் பக்கத்தார் பேசினாலும் அழுகிறோம். சில நேரங்களில் எதையாவது நினைச்சு தானா லூஸ் மாதிரி சிரிக்கிறோம். அப்படிலாம் செய்யத்தான் சரி இல்லைன்னு சொல்லலை. ஆனா தேவன் வாக்கு தத்தத்துல அசதியா இருக்கிறவர் அல்ல, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாள் மாறாது. உங்களுக்கு குறிப்பா சொல்லுறேன், சங்கீதம் 119 பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீர் எனக்கு நம்ப பண்ணின வார்த்தையை ஒரு விஷயம் எனக்கு நினைத்தார். அப்ப தேவன் நம்மை நம்ப பண்ணினார். நம்ம எந்த வார்த்தையை நாம் நம்பி வந்தோமோ அந்த வார்த்தை நம்ம ஒரு நாள் நம்மளை விருதா விடாது. பிரேஸ்ல. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சொன்னவர் தேவன், சொன்னவர் யெகோவா, அது நிறைவேற்று தேவனுக்காரர். அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒருவராக இருக்கிறார். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அதனாலதான் யெகோவா என்றால் முதல்ல சொன்னேன், நித்திய ஜீவன் உடையவர். சொல்லுங்க, அவருக்கு இத்தனை வயசு, அதாவது பூமிக்கு ஒரு வயசு நம்ம குறிக்கலாம், இருக்கிற மனுக்குலத்துக்கு வயசு குறிக்கலாம், நம்ம வளர்க்கிற மரம் செடி கொடிகளுக்கு வருஷங்களை குறிக்கலாம், நாம் கட்டுற ஆலயத்துக்கு வீடுகளுக்கு வருஷங்களை குறிக்கலாம். தேவனுக்கு மற்ற வருஷங்களை குறிக்க முடியாது. ஏன்னா அவர் அனாதையாய் என்றென்றைக்கும் செலுப்பிக்கப்பட்ட கண்மலை. ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு அடையாளமாகத்தான் யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. கண்மலை ஒருவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, ஒருவனுக்கு அரணாக இருக்கிறது. அது ரொம்ப மேன்மையானது. சொல்லுங்க, அது அந்த மலை ஸ்தாபிக்க போனால் பெரிய அளவுக்கு போகணும். ஆகவே ஆண்டவர் நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வண்ணமாக சொல்லுகிறார். என்ன பாருங்க, அவர்கள் பரதேசிகளாக தங்கின தேசமான கானான் தேசத்தை
அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசங்களை எல்லாம் தேவன் நினைவு கூறுகிறார். நான் படுகிறேன், நீங்க படுகிற எல்லாரும் படக்கூடிய பிரயாசங்களை நினைவு கூறுகிறவர், நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். நம்ம தம்பி முனிராஜ் வந்திருக்கிறேன். யோசிப்பேன், அந்த 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவன் செக்கலுக்கு போறது, வெளுப்புக்கு போறது, செக்கலுக்கு போறது. காத்தா இருந்தாலும் கடலா இருந்தாலும் போய்கிட்டு தான் இருக்கிறான். காத்து நைட்டு போக முடியாதுன்னா பகல்லையே போய் தீவுல போய் நகரம் போட்டு கிடந்துட்டு அப்புறம் அங்கிருந்து மணி கடலுக்கு ஓடி எப்படியோ கஷ்டப்பட்டு பார்க்குறேன். இருந்தாலும் தம்பி, உங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் நினைவு கூறுகிறவர் கர்த்தராக இருக்கிறார். அதனால கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கைகளினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம மேல சுமத்தின எல்லா சுமைகளுக்கும் நம்ம நீங்களாக்கி நம்ம ரட்சித்து ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதத்தினுடைய தலைப்புல பார்த்துட்டீங்கன்னா, தாவீது அமலேக்கிடத்துல ஓடி போன சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்ன 34 சங்கீதத்துல பொக்கிஷம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க முடியல. குறிப்பாக சவுல் கைக்கு தப்பி சவுலோட மல்லு கட்டி, இவன் சவுல் ஒரு நாளும் பகைக்கல, ஒரு நாளும் வெறுக்கல, சவுலை அதிகமாக நேசித்தார். சவுலை அவர் கடவுளுக்கு ஒப்பனையாக பார்த்தார். ஆனா அந்த பாவியோ இந்த தேவ மனிதனை விடாம இம்சப்படுத்தி எங்க போனாலும் மரணம் அவரை பின்தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இவன் கைக்கு தப்பி நாட்டு மக்களுடைய கைக்கு, ஏன்னா தாவீது நல்லவர்னு தெரிஞ்சாலும் கூட, சொல்லுங்க, தாவீது நல்லவர் உண்மையானவர் என்று தெரிஞ்சாலும் கூட, அவரோட கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிஞ்சாலும் கூட அவரை கொல்லணும். அதான் சவுளுடைய விருப்பம் ஒண்ணு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, சவுல் சொன்னதுனால சவுளுடைய வீரர்கள் தாவீது நல்லவராக இருந்தாலும் கூட அவரை கொல்ல வேண்டும் என்று அந்த குறிப்பு ஒரு பக்கம் தேடும். ஆகவே இனி தப்பி பிழைக்க வழி இல்லை என்று சொல்லி அவர் எங்க போறார்னா, அவர் அமலேக் இடத்துக்கு போகிறார். பிலேஸ்தீனுடைய ராஜாவாக இருக்கிற அவன் இடத்துக்கு போகிறார். குறிப்பாக நல்ல கவனிச்சீங்கன்னா, சத்துரு இருக்கிற இடத்துக்கு போகிறார். சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விட நல்ல சொல்லி. முழுக்க தாவீதுக்கு விரோதிகள் யாருன்னா பிலேஸ்தர்கள் தான். பிலேஸ்தர்களை வேட்டையாடுவதே தாவீதினுடைய நோக்கம், தாவீதை வேட்டையாடுவதே அவங்களுடைய நோக்கம். ஆனா இப்பொழுது இவன் பொண்ணு கொடுத்த மாமன் கைக்கு தப்பி அங்க ஓடி போற சூழ்நிலை. அங்க போன உடனே அவனை பிலிஸ்தர்கள் கண்ட உடனே அவனை சூழ்ந்துட்டாங்கன்னா, இங்க இந்த மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் வனாந்தரத்தை கடந்து போகிறான். அவன் கையில பட்டயம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அவன் அவர்களோட யுத்தம் பண்ண போகல. தனக்கு ஒரு ஒரு உறைவிட வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிதான் போகிறான். ஆனா அவனை சூழ்ந்து சொல்றாங்க, தாவீது வந்திருக்கிறான், இவன்ல நம்மளெல்லாம் கலங்க பண்ணால் கோலியாத்தை கொண்டவன் இவன் தான். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்ட 16, இவனை குறித்து தான் புகழ்ந்து பாடுனாங்க. தாவீதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவனும் அங்க உள்ள போகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சு கொண்டு போய் ராஜாட்ட விட்டாரா. அவன் தாவீது இங்க தாடியெல்லாம் சொல்ல வடிச்சு நிற்கிறான். அவன் சொன்னான், என்கிட்ட பாவிகளா, என் ஊர்ல பைத்தியம் இல்லைன்னு சொல்லியா அந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்தியே அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான். அப்பொழுது அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வரும்போதுதான் சங்கீதம் 34 பாடுகிறார். அருமையான சங்கீதம். சங்கீதம் எப்படி சங்கீதம் சொல்லுங்க அப்போ. அருமையான சங்கீதம் 34 10 பாருங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. Praise God. Hallelujah. Hallelujah.
எப்பவும் தாவீது களத்துல பட்டயம் பலம் பார்க்கலாம். ஆனா யெகோவா நித்திய கன்மலையா இருந்தனால, அவன் அதையே சார்ந்திருந்தனால, அவன் கையிலோட தயவை ஆண்டவர் கிடைக்க செய்தார். உயிர் பிச்சு அவன் கையிலோட கிடைக்கும்படி செய்தார். இங்கே உள்ள வீட்டுல வாழ முடியல. ஆகவே சத்துரு பாளையத்துக்குள்ள போகிறான். சத்துரு பாளையங்கள் பம்பா போய் கையில மாட்டின மாதிரி தான். ஆனா அவங்க ஒருவரும் ஒரு தீங்கும் செய்யல. இவனை கண்டு பிரமித்தாங்க. இப்பொழுது அவரிடத்திலிருந்து அவன் திரட்டப்படுகிறான். நீ போயிரு சாமி, நீங்க எங்க ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொல்றான். ஆனா அவன் அதுக்கு பயந்து இப்போ நாட்டுக்குள்ளேயும் போக முடியாம, அங்கேயும் போக முடியாம, அவன் போய் அடைக்கலம் புகழ்ந்த இடம் ஒரு குகை, கண்மலையில போய் அடைக்கலம் புகழ்ந்தான். நாளையா அதனாலதான் அந்த வார்த்தையை பாருங்க, சிங்கக்குட்டியில் என்ன செய்யும் சொல்லுங்க, கால்ச்சி இவர் போகும்போது பானை சட்டியா தூக்கிட்டு போக முடியும், கோத்தால தான் போகிறான். எனக்கு சாப்பிடணும், கொல்லணும், தண்ணி வேணும், காட்டுக்குள்ள எங்க யாரு கிணறு தோண்டி போட்டிருக்கா, எல்லாவற்றிலும் தேவன் அவரை பராமரித்தார். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லுறார். என்ன சொல்லுறார்? சிங்க குட்டிகள் ஆட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுறதுக்கோ ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் குறையாது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க உங்களுக்கு என்ன, நீங்க பிரசங்கிச்சிருக்கீங்க, எங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கு. இல்லை, உங்களுக்கு கஷ்டம் இல்லை. உங்க கஷ்டத்திலிருந்து நீங்களாக்குறவர் கர்த்தரா இருக்கிறார். எங்களை நடத்துறவர் உங்களையும் நடத்த போதுமானவர் இருக்கார். அவர் எல்லாரையும் பிள்ளைகள் வரிசையில் வச்சுதான் பார்க்கிறார். அவருக்கு தேவை அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை தான். பிரச்சனையா அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. இப்பவும் சொல்லுகிறார், எப்பவும் சொல்லுகிறார், கர்த்தரையே நம்புங்க, அவர் போதுமானவர். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க அப்போ? அவர் போதுமானவர். ஒருவேளை ஜனங்களை பரியாசம் பண்ணலாம், இயேசுவை பரியாசம் பண்ணலையா? தேவன் பேர்ல நம்பிக்கையா இருந்தானே, அவர் இறங்கி வந்து இவனை வந்து விடுவிக்கட்டும், நாங்க விசுவாசிக்கிறோம். இவனுக்கு என்ன நடந்தாலும் விசுவாசிக்க மாட்டான். இவனுக்கு ஆண்டி அவர் இறங்கி வரல. ஏன்னா இது சாத்தான். அவர் சிலுவையில மரித்து மகிமை அடைய வேண்டும், சிலுவையில மரித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும், மனுக்குலமா இருக்கிற உங்களை எண்ணி அவர் மீட்க வேண்டும். ஆகவே தேவ சித்தத்தை செய்யறதுல குறியா இருந்தபடினாலே தேவன் அங்க அவர் கைவிடல, அந்த மரணத்திலிருந்து அவரை தூக்கி விட்டார். பிரைஸ் அல்லேலூயா. காலை பொழுது நம்ம பார்ப்போமானா அந்த ஏசியா 26ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு பாருங்க, 9ஆவது வசனத்தை பாருங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையிலே நான் உம்மை என்ன செய்வேன்? தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்கு ஆயுசை பெருக்க பண்ணுமா? ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோட கூட கர்த்தரை நம்புறது மிக முக்கியமானது. நீங்க யாத்திராமத்துல பார்வோன் இடத்துல ஆண்டவர் 10 வாதைகளை மோசையை கொண்டு செய்தார். 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இன்னும் வாதை தொடங்கவில்லை. வாதைன்னு செய்யல, இன்னும் தொடங்கல. கர்த்தர் பேசி அவரை பலப்படுத்தி அனுப்புறார். பிறகு 7ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது தான் ஸ்டெப்பாக ஒவ்வொரு வாதைகளையும், ஒவ்வொரு நதி தண்ணி ஆகிறதோ, தண்ணியை ரத்தமாக்குறதோ, புழுதிய பேன்களாக்குறதோ, வண்டுகள் வருவதோ, மழை பெய்வதோ, கல்மழை பெய்வதோ, இருட்டாகிறதோ, அதெல்லாம் பிறகுதான் வரும். ஏன்னா நான் தேவன், மோசே நீ உறுதியா நம்பு, நான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். நினைவு கூறுவது மாத்திரமல்ல, நிறைவேற்றுகிறவர். அது உன்னை கொண்டுதான் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தேசம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் மீட்கப்படுவதற்கு நம்மளைத்தான் ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துகிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். 1000 சோதனைகள் வரலாம், சோதனைகள் யாருக்குமே வராமல் இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு சோதனை வருதோ உங்களை விட சோதனை எங்களுக்கு தான் அதிகமாக வரும். சொல்லுங்க, உங்களை விட சோதனை எங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் தாக்குறதுக்கு ஒவ்வொரு வகையான ஆவி இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறதுனால எல்லா விரோதிகளும் எங்க பக்கம் திரும்புவாங்க. அவைகள் எல்லாம் தாவீதை போல நாங்கள் மேற்கொள்ளணும்.
அப்போ நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கணும் கர்த்தர் பேரில். ஸோ நீங்களும் அப்படியே நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சார், யெகோவா என்ற சொல்லுக்கு அவர் எப்படிப்பட்டவரா? நித்திய ஜீவன் உடையவர் என்று பார்த்தோம். கடைசி ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம நிறைவு செய்வோம். எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26 29 வரை நான் வாசிப்போம். இஸ்ரவேலுடைய தேவன் 33:26 33 மன்னிச்சுக்கொள்ளுங்க. எஜுரனுடைய தேவனை போல் ஒருவனும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்திய புயங்கள் தான் உனக்கு என்ன என்று சொல்லுகிறார்? ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் சொல்கிறார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானம் பனியை பெய்யும். ஈசாக்கு இவ்வண்ணமாகவே இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். பூமியின் செழுமையும் வானத்தின் பலனாலும் பனியினாலும் ஆசீர்வதிக்க ஆண்டவர், அதாவது யாக்கோபை மனுப்புறமாய் ஆசீர்வதித்தார். அதனாலதான் ஏசா வந்து அழுகும் போது சொன்னார், என்னத்தை வச்சு ஆசீர்வதிப்பேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக் கொண்டாரு. அதாவது தன்னிடத்து இருந்த எல்லாவற்றையும் அப்படியே ஃபுல்லா, சில காகிதப்பு கூட சில சொத்து பத்துக்களை எழுதும் போது கொஞ்சத்தை மறைச்சு வச்சாவது எழுதி காமிப்பான். ஆண்டவர் அப்படி இல்லை, ஃபுல்லா டோட்டல் தொடக்கம் தொடங்கி கடைசி வரையிலும். இப்போ ஒரு தகப்பனும் தன்னுடைய குமாரனை பூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். இங்கே பக்தனாய மோசே ஒவ்வொரு கோத்திரங்களாய் ஆசீர்வதித்து வந்தவர் இறுதியாக 12 கோத்திரங்களையும் பார்த்தவர் அங்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலுடைய தேவனை போல ஒருவனும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்கள் மேலும் தமது மாட்சிமையான ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்றார். தேவன் அநாதை இல்லை, அநாதையா. யெகோவா என்கிற சொல்லுக்கு அர்த்தம் இங்கதான் பார்க்க முடியும். அவர் நித்திய ஜீவன் உடையவர்னா அவர் இன்றைக்கு நேற்று உள்ளவர் அல்ல. அவர் மனதில் தோன்றினபடிதான் இந்த உலகத்தை படைத்தார்னா, இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவன் இருக்கிறார். அவருடைய மனதில் தோன்றினபடிதான் மனு குலத்தை தேவன் படைத்து இவ்வளவு பெரிய விசாலத்தை நமக்கு தந்து, நமக்கு உண்ண ஆகாரம் தந்து, உடுத்த வஸ்திரங்கள் தந்து இந்த நேரம் வரை பராமரித்து கொண்டிருக்காருன்னா அவருக்கு ஆயுசு நம்மளால் எழுத முடியாது. அதனாலதான் இங்க சொல்லுகிறார், அவர் அநாதையார். 22 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். நாம் தனித்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். அதாவது மற்ற ஜனங்களுடைய துர்க்கிரைக்கு நம்ம நீங்களா இருப்போம் என்று சொல்லுகிறார். பிள்ளையாம் இஸ்ரவேலை சபைக்கு வரும்பொழுது அவன் இஸ்ரவேலுடைய அந்த 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 மலையில நின்று பார்க்கும், மோவாபு தேசத்து மலையில நின்று பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் வந்த பாளையத்தினுடைய ஸ்டெப்பை பார்க்கும்போது அவருடைய ஒருமித்து வந்ததை கண்டு அவன் பிரமித்து சொல்லுகிறான், இஸ்ரவேல் பருகி பாயிர நதியை போல இருக்கிறது. அந்த ஜனம் மற்ற ஜனங்களோடு ஒருமித்து வாசம் பண்ணார். காரணம், மற்ற ஜனங்களுக்கு இல்லை வாக்கு தத்துவம், இது வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்ட ஜனம். அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்த யார் அவன்? ஆமான். அவன் அகஸ்து ராஜா இடத்துல குற்றத்தை சுமத்தும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமது ராஜ்யத்துல ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது, அது எந்த ஜனத்தோடும் கலந்திருக்காது. அதனால நான் ராஜாவுடைய கஜனாவுக்கு நான் உங்களுக்கு தாரேன், அவங்களையெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே டயத்தில் தூக்கிடணும். அவன் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு அதை பற்றி தெரியாது. அந்த ஜனத்தினுடைய மேன்மையை பற்றி அவனுக்கு செய்யாது தெரியாது.
ஆனால் தேவன் மொர்தேக்கா மூலமாய், எஸ்தர் மூலமாய் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார். அவங்களுக்கு குழி தோண்டின ஆமான் தான் மேலே தூங்கினான். கர்த்தர் அந்த ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். இதை நீங்க மனதில் ஆழமா வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க அசாதாரணமா இருக்கக்கூடாது. நான் கடந்து செல்வேன். கூடாரத்திலிருந்து ஆபிரகாம் வெளியில வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை பாரப்பா இப்படியோ சந்ததி இருக்குன்னு சொன்னா அதை ஆமேன்னு அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியா இருந்துச்சு. ஆகவே வாக்குத்தத்தத்தை நம்ம அப்படியே விசுவாசிக்க வேண்டும். நித்திய கண்மலையா யெகோவாவா? ஆமென். தேவன் எனக்கு யெகோவாவா இருப்பார். நான் அவரை நம்புவேன். கர்த்தரையே என்றென்றைக்கும் சொல்லுங்க நம்புங்கள். அப்ப என்றென்றைக்கும், எந்த நேரம், எந்த நிமிஷத்திலையும் நம்மளை மலையிலிருந்து தள்ளி விட்டாலும் சரி, குழியை தோண்டி உள்ள போட்டு மூடி போட்டாலும் சரி, அங்கேயும் கர்த்தரையே நம்புங்கள். அங்கேயும் அவர் நம்மை ஆதரிக்கிறார் இருக்கார். ஆகவே வசனம் 29 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளையோ நீ மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழங்கால் பிடிடுமா? நம்முடைய தேவன் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருந்தாலும், இந்த கால வேளையில தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். அவரையே நம்புங்கள். நம்ம அவரை நம்பிதான் நம்ம இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பா இரவு பிரயாணம் பண்ணி வந்து இங்க தங்கி இந்த வார்த்தையை கேட்டு நீங்க உங்க வீட்டுக்கு கடன் செல்றீங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை கைவிடாதவராக இருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். யார் சொல்லுகிறார்? கர்த்தரே சொல்லுகிறார். என் மகனே, என்னை நம்புன மகனே, என்னை நம்புன மகளே, நீ பாக்கியவான், பாக்கியவதி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்கிறார். நம்ம மற்றவர்களை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் மாதிரி பதற வேண்டாம். அங்கே ஏனாக்கரை கண்டோம், அவங்களை கண்டோம், இவங்களை கண்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கு. இவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டு போறவர் இல்லை, சரிங்களா? அவர் மனிதரோடு உடன்படிக்கை எத்தனை பேர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அது நிறைவேற்றாம போறான், மண்ணோடு மண்ணா போறான். அப்படிலாம் ஆண்டவர் இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா அதை நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே தமது ஜனத்தை செங்கடலை பிளந்து அற்புதமாய் நடத்தி வந்து அவர் இளைப்பாறு பண்ண கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையை நீங்க ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. குறிப்பா ஏசாயா 26:4 நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தரையே நம்புங்க. யெகோவா நித்திய கன்மலையானவர் என்று சொல். இது எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளுகிறது மாத்திரமல்ல, எங்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு. நாங்கள் ஒருவேளை உடன்படிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணாலும் கூட இரக்கமுள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த உடன்படிக்கை மேன்மையை நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சிடறோம். உமது ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. இவங்க குடும்பங்களை செழிக்க பண்ணுங்க. இவங்களுடைய தொழிலை ஆசீர்வதிங்க. இவங்களை இரவும் பகலும் யோபன் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்தது போல பாதுகாத்துக் கொள்ள. இவங்க வாகனங்களை பாதுகாத்துக் கொள்ள. இவங்களுடைய மிருகஜீவன்களை பாதுகாத்துக் கொள்ள. நடக்கும் போதும் கொல்லும் போதும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் நீங்க கைவிடாது. ஆகவே அநாதையாய் இன்றென்றைக்கு சிறப்பிக்கப்பட்ட கண்மலை உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை அருளுங்கப்பா. சபைக்கு சிலர் வர முடியாம இருந்தாலும் கூட வெளியூர்ல இருந்து அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.